Dear 12th standard students, in this video we are going to learn the fourth sum from the exercise 6.5. The question is, show that the lines x minus 3 by 3 equal to y minus 3 by minus 1, comma z minus 1 equal to 0 and x minus 6 by 2 equal to z minus 1 by 3, comma y minus 2 equal to 0 intersect. These two lines are intersect அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ப்ரூவ் பண்ணனும். Also find the point of intersection. அப்படினா எந்த பாயிண்ட்ல ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து ஒழுங்கா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா இங்க x minus 3 by 3 equal to y minus 3 by minus 1, காமா அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் இருக்கு. z தனியா இருக்கு. z minus 1 equal to 0 தனியா கொடுத்திருக்காங்க. சோ அதை கூட கம்பைன் பண்ணும்போது z minus 1 equal to 0 ன்னு இருக்குல்ல, அந்த 0 இங்க கீழ டினாமினேட்டர் கொண்டு வாங்க. z minus 1 by 0 இது ஈக்குவல் டு போட்டு இதுக்குள்ள சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் அதாவது s அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரி, இத பார்த்ததும் உங்களுக்கு என்னன்னு தோணுது, இங்க எனிதிங் பை 0 அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸ்ல வராதே, ஏன் இந்த 0 எப்படி இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றது தோணும். சோ அது அப்படி அதுக்காக இல்ல, இது எனிதிங் பை 0னா இன்ஃபினிட்டி இல்ல, ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அங்க இருந்து இத கொண்டு வந்துறோம். அப்பதான் இத வந்து ஈக்குவேட் பண்ணி ஒரு மூணு டேர்ம்ஸ் சேர்க்க முடியும். லைக் தட் இந்த டேர்ம்லயும் பாருங்க y minus 2 equal to 0 தனியா இருக்கு. அதே மாதிரி அந்த 0வை இங்க கீழ கொண்டு வந்தீங்கன்னா you will get y minus 2 by 0. ஆக்சுவலா y டேர்ம் நடுவுல வரணும், x y z. அப்ப z டேர்ம் லாஸ்ட்ல எடுத்து போய் எழுதுங்க, equal to some constant, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணிடுங்க, s and t. சோ இப்போ ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்துருச்சு. From this I am going to get the x1 y1 z1 x2 y2 z2 x1 y1 z1 x2 y2 z2 b1 b2 b3 d1 d2 d3 எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலால போடுறோம். போட ஆன்சர் 0 வருது. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. x2 minus x1 6 minus 3 3 2 minus 3 minus 1 1 minus 1 0. மத்த இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே எழுதிக்கணும், b1 b2 b3 d1 d2 d3. இப்போ பாருங்க r1 ம் r2 சேமா இருக்கு, which is identical. r1 is identical to r2. therefore நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் படி இது 0 ஆயிடும். சோ 0 ஆனதுனால these two lines are intersecting அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியாச்சு. now we have to find the point of intersection. சோ அதுக்கு இந்த ஈக்குவேஷனை equal to s ன்னு எடுத்துக்காங்க இல்லையா, இது வந்து any point on the line, அதாவது ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் வந்து நிறைய பாயிண்ட்ஸால ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அந்த பாயிண்ட் எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் அப்படி ஜெனரலா ஒரு பாயிண்ட் ஃபார்ம்ல இதை எழுதலாம். எப்படின்னா இங்க கவனிங்க, இந்த x அப்படின்ற டேர்ம்ல எடுத்தீங்கன்னா 3 டிவைட்ல இருக்கிற 3 இங்க இன்டு பண்ணுங்க, you will get 3s. இந்த -3 அந்த சைடுல கொண்டு போறோம் அப்படினா +3 ஆ மாறும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டேர்ம்ஸ்க்கு மாத்தணும், x y z க்கு 3s + 3, that is 3s + 3 first. second கவனிங்க, -1 into s -s + 3 0 into s 0, பட் இந்த -1 அங்க போச்சுனா +1. so this is the any point on the line. அந்த ஃபார்ம் ஒரு லைன்ல இருக்கிற எந்த பாயிண்டையும் இது குறிக்கும். x க்கு s க்கு நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் ஒரு ஒரு பாயிண்ட கொடுக்கும். லைக் தட் இந்த டேர்ம் எழுதுங்க, 2t + 6 0 into t 0, வெறும் நம்பர் 2 மட்டும் வரும், 3t + 1. so this is the two things. அந்த any point on the line, இந்த லைனோட any பாயிண்ட் இத குறிக்கும், இந்த லைனோட any பாயிண்ட் குறிக்கும். பட் எனக்கு தேவையானது இந்த பாயிண்ட். சோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் இதுல இருக்கும். சோ ஈக்குவேட் பண்றோம். சோ we are going to equate these two. இத ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணி அதுல இருந்து s t தனியா கண்டுபிடிக்கலாம். I am going to equate the y term. இங்க y term எடுத்துட்டா இங்க y ல 2 இருக்கு. so -s + 3 = 2. அதை ஈக்குவேட் பண்ணினா you get the value of s as 1. லைக் தட் இங்க பாருங்க, இங்க 1 தனியா இருக்கு, 3t + 1 = 1. இந்த +1 +1 கேன்சல் ஆயிடும். இல்லனா 1 அங்க கொண்டு போனினா -1 1 - 1 0, 0 வால டிவைட் பண்ணி 0 / 3 gives 0. so t உடைய வேல்யூ 0. t உடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். s உடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் you will get the point of intersection as 6, 2, 1. இப்போ இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 6, 2, 1. so this is the point of intersection. That's all. Thank you.